20% டேப் வந்து ஓப்பன்ல இருக்கும், க்ளோஸ் பண்ணாதீங்க சரிங்களா. மிஷின் ஆன் பண்ணது முன்னாடி சுவிட்சை வந்து ஆஃப்ல வச்சுங்க, நம்மளோட சேஃப்டிக்கோசம் சரிங்களா. துணி நார்மலாக பார்த்தா 8லேருந்து 16 வரைக்கும் போடுங்க. ரெகுலராக அந்த பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ்லாம் போடுறது தான். பெட்ஷீட் போடுறது தான் சிங்கிள் பெட்ஷீட் இருந்தால் 5 பெட்ஷீட் வரைக்கும் போடுங்க. பெரிய பெட்ஷீட் இருந்தால் 2 இல்லை 3 பெட்ஷீட் போடுங்க. துணியோட அளவு எதாக இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் உள்ள தான் வரும், பிளாஸ்டிக் மேலே வரக்கூடாது சரிங்களா. துணிக்கு லிக்விட் வந்து இதில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபுல் லோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளஃப் வந்து 40 ml யூஸ் பண்ணணும். ஆஃப் லோடு அப்படின்னா 20 ml. பெட்ஷீட் போட்டிங்கன்னா 10 ml எக்ஸஸாக ஊற்றிங்க. ஏன்னா பெட்ஷீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வழக்கு, அதனால் 10 ml வந்து எக்ஸஸாக போட்டுக்கணும் சரிங்களா. துணி போட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் சுவிட்ச் ஆன் பண்ணணும், அது வரைக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க. பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் சென்ஸ்ல எல்இடி எரியும். ஸ்மார்ட் சென்ஸ் எடுத்து டெய்லி ரெகுலர் வாஷ்க்கு நீங்க அந்த ஆப்ஷன்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே அதே வாட்டர் லெவல்லாம் சென்ஸ் பண்ணுங்க. இன்பில்ட் சென்சார் ஆப்ஷன் இருக்கிறதுனால தண்ணியோட லெவல்லாம் சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அலசி அதே பெஞ்சுக்கிறது. இது எதுவும் பண்ணல, ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது போதும், சென்ஸ் பண்ணுது. ஓகே சரிங்களா. ப்ரோக்ராம் மாற்றி தந்தா ப்ரோக்ராம் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா எக்ஸ்பிரஸ் அழுக்கு கம்மியாக இருக்கு வரும். ஜஸ்ட் ஃபங்க்ஷனில் கொல்லப்பட்ட அழுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த ஆப்ஷனில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஜீன் கிளாத் மட்டும், ஜீன் பெட்ஷீட்லாம் போடுறது ரஃபான துணி வரையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஷீட்லாம் அதில் தான் ஜீன் வச்சுட்டு ரஃபான கிளாத்லாம் அதை யூஸ் பண்ணுங்க. இது டெலிகேட் சமிக்கை ட்ரெஸ்ஸஸ், எம்ப்ராய்டிங் ஒர்க்கிங் சாரீஸ்லாம் பார்த்தீங்களா, அது போல ட்ரெஸ்ஸஸ்லாம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது டப் கிளீன்றது ட்ரம் கிளீன் பண்ணுறது, மிஷின் கிளீனிங் போட்டு சொன்னீங்களா, எவ்ரி 2 months வந்து ட்ரம் கிளீனிங் போட்டு உள்ள எம்டியில் ரன் பண்ண வேண்டும். உள்ள துணி போடாமல் ஒரு பாக்கெட் டேரக்டாக அதில் கொட்டிட்டு இந்த ஆப்ஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும். வாட்டர் அது தண்ணி எடுத்துக்கும், அந்த ப்ராசஸில் வச்சாலே அதே கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணினா அக்வா கன்சர்ன் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ஆல்சோ ஹோல்ட் பண்ணிக்கும், ட்ரை பண்ணாது. என்ன ரீசன் கோஸ்னா இப்போ நம்ம பட்டு சாரீஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணோம்னா பிழியும் போது கட் ஆகிடும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து ரின்ஸ் ஹோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம தனியாக எடுத்து பிழிஞ்சிக்கலாம் கையில் சரிங்களா. அது இந்த ஆப்ஷன் சரிங்களா. இது வந்து மேனுவலாக வேணா செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ். இது வந்து வாட்டர் பட்டன். இப்போ இன்பில்ட் சென்ஸ் ஆப்ஷன் இருக்கனால ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல சென்ஸ் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து உங்கள் ஷர்ட்டோ இல்லை ஃபேண்ட்டோ போட்டிருக்கேன், அதில் வந்து சப்போஸ் ஆயில் கரை இல்லை கிரீஸ் கரை அதிகமாக இருக்குது அப்படின்னா சென்ஸ் பண்ணி தண்ணி எடுக்கும். ஒரு 5 துணிக்கு அப்படின்னா 4 இல்லை 3 வந்து வாட்டர் லெவல் எடுக்கும். தண்ணி பத்தாது கிரீஸ் கரெல்லாம் இருக்குது அப்படின்னா. இப்போ மேனுவலா வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம், அதிகப்படுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது ஒன்லி வாஷ் பண்ணா மட்டும் போதும், அலச வேணாம் பிழிய வேணாம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணிட்டு வாஷ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணினா தோச்சி மட்டும் தரும். அதே வாஷிங் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ப்ரெஸ் பண்ணினா டைமிங் வந்து மாறும். இது ரின்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அலசு மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணினா அலசி மட்டும் வெளில வாஷ் பண்ணிட்டு இதுல போட்டீங்கன்னா. அப்படி இல்லை வெளியில தோச்சாச்சு இது எனக்கு அலசி பிடிக்கணும் அப்படின்னா ரின்ஸ் வந்து 1 time or 2 time கேட்கும். இப்போ 2 timeனா 2 time பிழித்து எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்பின்னிங் ஒரு 2 minutes 3 minutes கொடுத்து ஸ்டார்ட் பண்ணா அலசி பிழிஞ்சு மட்டும் தரும் சரிங்களா. பிழித்து மட்டும் வேணும்னா ஸ்பின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ட்ரை மட்டும் பண்ணிக்கலாம். டிலே ஸ்டார்ட் அவசியம் டிவில ஸ்லீப் மோட் இருக்கு இல்லைங்களா, ½ hour இல்லை 1 hour ஆஃப் ஆன் இது ஆன் பண்றது. இந்த ஆப்ஷன்ல இப்போ நம்ம ஸ்மார்ட் சென்ஸ்ல வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 48 நிமிஷம் ப்ரோக்ராம் டைமிங் காட்டுது. நான் வெளில போயிட்டு வந்து ஒரு 3 hours அந்த மாதிரி 4 hours ஆகும் அப்படின்னா டைமிங் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். மிஷின் வந்து 3 hours கழிச்சு ஆன் ஆகணும் இல்லை 2 hours கழிச்சு ஆன் ஆகணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். இப்போ 2 hours கழிச்சு ஆன் ஆகிட்டு வரதுக்கு 4 hours ஆகும் சரிங்களா. இப்போ அந்த 4 hours ஆகும் அப்படின்னா இப்போ ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 hour ஓடி முடிஞ்சு ஆஃப் ஆயிடும். மிச்சம் 3 hours துணி உள்ளே இருக்கும், ஸ்மெல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னா 3 hours கழிச்சு ஆன் ஆகும் டைமிங் செலக்ட் பண்ணணும். இப்போ டைமிங் இருக்கு இல்லைங்களா, 3 hours கொடுத்து ஸ்டார்ட் பண்ணா 3 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். நம்ம வரதுக்கு 4 hours அப்பதான் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிடும். ஃப்ரெஷ்ஷாக துணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஹைட்ரேன்றது மழை டைம்ல மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறது. துணி வெயிலுக்கு அந்த ஸ்மெல் எடுக்குதுங்களா, அந்த துணி வந்து முடிஞ்ச ப்ரோக்ராம் பண்ணி ஹேட்ரே செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினா உங்க ஃபுல் ட்ரை பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்மெல் எதுவும் வர வரும் சரிங்களா, ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஆனால் மற்ற டைம்ல எடுத்து நம்ம வெளியே காய போட்டுக்கணும். மற்ற டைம் மழை டைம்ல மட்டும் தான். மழை டைம்ல வந்து துணி என்னதான் இருந்தாலும் லைட்டாக ஸ்மெல் இருக்கும், அதுக்கோசம் இந்த ஆப்ஷன். இது வந்து சைல்டு லாக். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண பிறகு 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சைல்டு லாக் சொல்லிட்டு இங்கே எல்இடி இருக்கும். இப்போ யாரும் எதை வச்சாலுமே ப்ரோக்ராம் மாறாது. இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து சோக் ஆப்ஷன் கிடையாது, ஊற வைக்கிற ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஊற வைக்க தேவை. அப்படி ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா மேனுவலா எல்லாமே செலக்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாருங்க, வாஷ் நீங்க 16 நிமிஷம் மறுபடியும் 2வது வாட்டி. இப்போ சோக் ஸ்டேட்டஸ் சோக்னா ஊற வைக்கிற ஆப்ஷன். இப்போ ஊற வைக்கிற ஆப்ஷன் இருக்கு, துவைக்கிற ஆப்ஷன் இருக்கு. மினிட்ஸ் வந்து 62 நிமிஷம், ஊற வைக்கிறது வந்து 30 நிமிஷம் தேவை சரிங்களா. ரின்ஸ் வேணும் அப்படின்னா நார்மல் ரின்ஸ் இருக்கு, ஸ்ப்ரே ரின்ஸ் இருக்கு. இதுல எந்த ரின்ஸ் வேணும்ன்றது. இப்போ எனக்கு ரின்ஸ் 2 time பண்ணணும்னா 2 time சரிங்களா. இப்போ ஸ்பின்னோட மினிட்ஸ் ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் மினிட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இங்கே காட்டும். ஊற வச்சு வாஷ் பண்ணி அலசி பெஞ்சு கொடுத்து டோட்டலாக 93 நிமிஷம் ஊற வச்சு தூக்கி தரலாம் சரிங்களா. இப்போ ஆஃப் பண்ணி ஆனோம்னா எல்லாமே ரீசெட் ஆயிடும். ஓகே. இது வந்து டஸ்ட் ஃபில்டர். இது துணியில நூல்லாம் பிரியுது இல்லைங்களா, அதான் இதில் தான் ஸ்டோர் ஆகும். 15 washes ஒன்ஸ் வந்து கைடி கிளீன் பண்ணி 15 washes. ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அக்சசரிஸ் சொன்னீங்களா, இது அந்த ஃபில்டர் ஸ்டெபிலைசர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஃபில்டருக்கு மட்டும் 4 months வந்து சர்வீஸ் வரும் நாங்க. அது கழட்டி க்ளீன் பண்ணணும். பார்வல தனியா கேண்டில் வச்சு க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ள கழட்டி க்ளீன் பண்ணணும். மத்தெல்லாம் வந்து அக்சசரிஸ் உங்களோட இதுதான். சரி, அவ்வளோண்ணா. அவ்வளோதான் சார். இதோ சிக்னேச்சர் பண்ணுங்க.